ஜம்மு காஷ்மீரில் திடீரென ட்ரோன் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான். வான் பாதுகாப்பு அமைப்பு சைரன்கள் ஒலித்ததால் அச்சமடைந்த பொதுமக்கள். பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள பல்வேறு நகரங்கள் இருளில் மூழ்கின. மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைப்பு. பாகிஸ்தானின் 8 ஏவுகணைகளை தாக்கி அழித்தது இந்தியாவின் வான் பாதுகாப்பு. பாகிஸ்தானின் 2 JF-17 ரக போர் விமானங்கள், ஒரு F-16 ரக போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். பாகிஸ்தானை ஒட்டிய இந்திய மாநிலங்களான காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பிளாக் அவுட். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் வெளியில் யாரும் வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். பாகிஸ்தானின் தொடர் தாக்குதலை தொடர்ந்து லாகூர் மீது இந்தியா மீண்டும் பதிலடி தாக்குதல். சிலாகோட் நகரிலும் முக்கிய ராணுவ தளங்கள் மீதும் தாக்கப்பட்டுள்ளதாக தகவல். பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திடீர் ஆலோசனை. பாகிஸ்தான் தாக்குதல் குறித்தும் இந்தியாவின் பதிலடி குறித்தும் விளக்கம். பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் முப்படை தளபதிகள் அவசர ஆலோசனை. எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. டெல்லியில் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் விடுப்புகள் ரத்து. மறு அறிவிப்பு வரும் வரை தற்போது எடுக்கப்பட்டுள்ள விடுப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. இந்தியாவில் 24 விமான நிலையங்களை தற்காலிகமாக மூட மத்திய அரசு உத்தரவு. ஜம்மு, லே, சண்டிகர், ஸ்ரீநகர், சிம்லா உள்ளிட்ட 24 விமான நிலையங்களை தற்காலிகமாக மூட உத்தரவு. மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முக்கிய ஆலோசனை. ஜம்முவில் வரும் 10ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகள் மூடல். பஞ்சாப் மாநிலத்தில் 11ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகளை மூட உத்தரவு. பாகிஸ்தான் தாக்குதல் எதிரொலியாக ஹிமாச்சலின் தரம்சாலாவில் நடைபெற்று வந்த டெல்லி, பஞ்சாப் இடையேயான IPL போட்டி ரத்து. அவசரகால வழி மூலம் பாதுகாப்பாக ரசிகர்கள் வெளியேற்றம். தரம்சாலாவில் இருந்து IPL வீரர்கள் மற்றும் நிர்வாகிகளை அழைத்து வர சிறப்பு ஏற்பாடு. வந்தே பாரத் ரயில் மூலம் டெல்லி அழைத்து வர நடவடிக்கை. போர் பதற்ற சூழலில் IPL போட்டிகளை தொடர்ந்து நடத்துவதா என்பது குறித்து இன்று முக்கிய முடிவு. BCCI அறிவிப்பு. அமைதியை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருந்தபோது போரை தேர்வு செய்துள்ளது பாகிஸ்தான். எக்காலத்திலும் மறக்க முடியாத அளவுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருவதாக இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவாக் கருத்து. டெல்லி இந்தியா கேட் அருகே யாரும் தங்க அனுமதிக்கப்படவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை.
தவறு செய்து விட்டோம், நாமெல்லாம் பாவிகள் என்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அழுத எம்பி தாஹிர் இக்பால். அல்லாஹ்தான் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றும் குமுறல். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வீட்டின் அருகே குண்டுவெடிப்பு நடைபெற்றதாக தகவல். பதுங்கு குழிக்குள் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பதுங்கியதாக தகவல். பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் வீட்டின் அருகிலும் குண்டுவெடிப்பு என தகவல். பாகிஸ்தானின் சர்கோதா விமானப்படை தளம் குண்டு வீசி அழிக்கப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவம் பதிலடி. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல். இந்தியாவின் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் புதிய தளபதி நியமிக்கப்படவிருப்பதாகவும் தகவல். அரபிக்கடலில் பாகிஸ்தான் கடற்படையின் ஒவ்வொரு அசைவும் கண்காணிப்பு. இந்திய கடற்படையின் போர் விமானங்கள் தயார் நிலையில் நிறுத்தம். குஜராத்தின் சர்க்ரிக் பகுதியில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி. 6 ட்ரோன்களில் 3ஐ சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய ராணுவ தளவாடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தான் எடுத்த நடவடிக்கையே இந்தியாவும் எடுத்துள்ளதாக இந்திய ராணுவ மற்றும் வெளியுறவுத்துறை கூட்டாக அறிவிப்பு. கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு மரியாதை செலுத்துவதை பாகிஸ்தான் ராணுவம் வழக்கமாக கொண்டுள்ளது. பகல்மாக் தாக்குதல் விசாரணையை தடுக்க பாகிஸ்தான் முயல்வதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை குற்றச்சாட்டு. தாக்குதல் தொடர்பான நுட்பமான அம்சங்களை வெளியிட முடியாது. அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக அமைச்சரவை குழு உள்ளிட்ட அமைப்புகள் சூழலை பொறுத்து முடிவெடுக்கும் என்றும் அறிவிப்பு. பஞ்சாப் காவல்துறை அதிகாரிகள் பணியாளர்களுக்கான அனைத்து விடுமுறைகளும் உடனடியாக ரத்து. எந்த ஒரு மருத்துவ அவசர நிலைமையும் கையாள 24 மணி நேரமும் தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தல். பகல்காம் தாக்குதல் நடந்த நாள் அதற்கு முன்பாக காஷ்மீர் சென்ற பயணிகளிடம் போட்டோ வீடியோ ஆதாரங்களை கோரும் தேசிய புலனாய்வு முகமை. என்ஐஏ அறிவித்த எண்களை தொடர்பு கொண்டால் போட்டோ வீடியோக்களை அனுப்புவது குறித்து அதிகாரிகள் வழிநடத்துவர் என தகவல். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் காரணமாக வான்மண்டல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதன் எதிரொலி. சென்னை விமான நிலையத்தில் 10 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். எல்லையில் ஐநா ராணுவ கண்காணிப்பு குழு நேரில் ஆய்வு. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அணிசேரா கொள்கையை கடைபிடிப்பதாக இலங்கை அறிவிப்பு. இலங்கை வான்வெளியை பயன்படுத்தி மற்றொரு நாட்டை தாக்குவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். இந்தியாவுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்ட தனியார் பல்கலைக்கழக பேராசிரியை பணியிடை நீக்கம். சமூக வலைதளத்தில் பேசுபொருளான நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகம் அதிரடி உத்தரவு. பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளை பாதுகாப்பான இடங்களில் தங்க அமெரிக்கா உத்தரவு. லாகூர் மற்றும் அதனை சுற்றி ட்ரோன் தாக்குதல்கள், வான்வெளி ஊடுருவல்கள் காரணமாக உத்தரவு. திருச்சி அருகே பஞ்சப்பூரில் 246 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருச்சி புத்தூர் நாள் ரோடு பகுதியில் நடிகர் சிவாஜி கணேசனின் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
சிவாஜியின் மகன்கள் பிரபு மற்றும் ராம்குமார், விக்ரம் பிரபு உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்பு. கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக ராபர்ட் பிரிவோட்ஸ் தேர்வு. அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப். இவர் போப் 14ஆம் லியோ என அறியப்படுவார்.